சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷால். மீண்டும் அமித்ஷா அவர்கள் உறுதிபட கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி இப்படி பேசுறது எப்படி பாக்குறது? ஷீட் ஷேரிங் உள்ள தகராறுங்கிறத முதல் நாள்ல இருந்தே நான் சொல்றேன். அண்ணாமலைக்கு ரோல் இதுல பெரிய அளவுல இருக்கு. ஆர்எஸ்எஸ் இப்போ அண்ணாமலைக்கு கருத்து சரின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் தியாகம் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வளராது, தாமரை மலராது, தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு இடம் இல்லை, காவிக்கு இடம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில 11.4% வாக்குகளை அண்ணாமலை 2024 ஒரு தனி அணி அமைச்சு அதை நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். ஏற்கனவே 2 முறை அதிமுக பாஜக கூட்டணி பிரேக் ஆயிருக்கு. ஒன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். ஐயா எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமையா இருக்கும்போது அப்படி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. நீங்கெல்லாம் ஒரு கட்சி, உங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு, 2% மேல உங்களுக்கு ஆளே இல்லடா, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சீட்டு தரணும்னு சொல்லாம அவர் பாட்டுக்கு ஜெயலலிதா பாணிக்குள்ள கிளம்பி போயிட்டாரு. பன்னீர்செல்வம் கொடுக்கலாங்க, ஒரு 5% கொடுக்கலாங்கன்னு பன்னீர்செல்வம் தான் இரட்டை தலைமையில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் சொன்னாரு. இவர் அதெல்லாம் முடியாதுங்க, அவங்க தனிச்சு நிக்கட்டுங்க, அவங்க இடம் என்னன்னு தெரியட்டுங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, கேண்டிடேட்டும் கிடையாதுங்கிறது, நம்ம அமைப்பு பலம் உள்ள கட்சி, அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறது இந்த தேர்தலில் அவங்களுக்கு தெளிவாக புரிய வைப்பவங்க, தனிச்சு விட்டுருவோம். இப்படி தான் காங்கிரஸை கலைஞர் தனிச்சு விட்டு அவங்க பலம் என்னன்னு காட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி நம்மளும் காட்டி கொடுத்துருவோம். இதுக்கு மேலே இவங்க நாங்கள் பெரிய ஆளுன்னு ஒரு பாஜக காரன் பேசக்கூடாதுன்னு எடப்பாடி கலத்தி விட்டுட்டு போயிட்டாரு. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் சரியான நேரத்தில் டிச் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ணாமலை பதறிட்டாரு. அமித்ஷா தான் அண்ணாமலை கிட்ட தொடர்பு கொண்டு நீ 100%க்கும் கேண்டிடேட் போடுப்பான்ட்டார். அண்ணாமலை கஷ்டப்பட்டு 47%க்கு போட்டார். ஃபர்ஸ்ட்லேயே தனிச்சுங்கிற அண்ணாமலைக்கு கருத்தை விட்டுருப்பாங்கன்னா ஒரு 70% கேண்டிடேட் போட்டிருப்பாரு. ஒரு 5% வாக்கு எடுத்தார். 2% சொன்னது எடப்பாடி, 5 எடுத்து காட்டினது அண்ணாமலை. அதுக்கு பிறகு 2024 மக்களவை மோடிக்கு வலது பக்கத்தில் இருந்தார். என்டிஏலே நம்பர் 2 இருந்தார். ஐயாவோட உயரம் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் நம்பர் 2 இருந்தார் ஐயா. ஆனால் 330 சீட்டு என்டிஏ வரும், 3வது முறை மோடி பிரதமராக வரும்னு ஐயா சொன்னார். 293 கிட்ட வந்தது. ஓகே, ஐயாவோட அந்த 3வது முறை பிரதமருங்கிறது ஐயா வார்த்தை பலிச்சது நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் 12 சீட்டு அண்ணாமலை கேட்டார். 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னாரு எடப்பாடி பழனிசாமி. இங்கே நடக்கிறது சீட்டு பேரம். இன்னைக்கு அண்ணாமலைக்கு கருத்தை ஆர்எஸ்எஸும் பேக் பண்ணிட்டாங்க, பிஎம்ஓ பேக் பண்ணுறாங்க, அமித்ஷா பேக் பண்ணுறது தான் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாரு, நட்டா சொல்கிறாரு, பிஎல் சந்தோஷ் சொல்கிறாரு. எல்லா பாஜக தலைவர்களுமே இன்னைக்கு அண்ணாமலை கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க. தமிழக பாஜக செகண்ட் லெவல் லீடர்ஸ் யாருமே கூட்டணி உடையதை விரும்பலை. நயனார் நாகேந்திரன் கூட்டணி உடையக்கூடாதுங்கிறதுக்காகவே அவரோட வேண்டுகோளை ஏற்று டெல்லி தலைமை அவரை போட்டிருக்காங்க. அவரும் கூட்டணி உடையதை விரும்பலை. பட் டெல்லி தலைமையோட இந்த கோரிக்கையை அவரும் மறுத்து சொல்ல மாட்டார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக தனியாட்சி அமைக்கணும்னு ஒரு இதை விட்டுருக்கிறாரு. இவர் இதெல்லாம் சொல்றது இவருக்கு வாடிக்கையான ஒன்று தான். பிரதமரை நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், நவீன் பட்நாயக் மாதிரி, ஜெகன் ரெட்டி மாதிரி நாங்கள் மோடி கூடயும் சேராமல் ராகுல் கூடயும் சேராமல் பெரிய வெற்றியை பெறுவோம். ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு ஏறி வந்தது மாதிரி நாங்கள் வெற்றி பெறுவோம்னாரு. என்ன பண்ணாரு? வரலாற்றில் ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் கம்பேர் பண்ணுறாங்க சில அறிவார்ந்த சகோதரர்கள், அரசியல் முதிர்ச்சி பெற்ற சகோதரர்கள். வெரி அஷேம்ட் ஆஃப் தோஸ் பிரதர்ஸ். ஜெயலலிதா அம்மையார் 2009ஆம் ஆண்டு 37% வாக்குகளும் 13 இடங்களையும் அவங்க கூட்டணி சார்பாக பெற்றாங்க. ஜெயலலிதா அம்மையார் அணிக்கும் திமுக அணிக்கும் வித்தியாசம் 5% தான். 99ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் 42% வாக்குகளை ஒரு அணியா பெற்றாங்க. வித்தியாசம் 5% தான். 5% வித்தியாசத்தை 2001 மூப்பனாரையும் பாமகவையும் சேர்த்து ஆட்சி கட்டில ஏறினாங்க. 5% வித்தியாசத்தை 10% எடுத்த தேமுதிகவை சேர்த்து ஆட்சி கட்டில ஏறினாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள வித்தியாசம் 24% வித்தியாசம். அவங்க 47, இவர் 23, 24% வித்தியாசம். இது மிக பெரிய ஒரு வித்தியாசம். இந்த வித்தியாசம் அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததுனால அண்ணாமலை நிதிஷ்குமார் பாணியில 18% எடுத்த என்டிஏ நிதிஷ்குமார் பாணியில
8% எடுத்த சீமான முதலமைச்சர் வேட்பாளரா சொல்லி ஒரு அணியை கட்டமைச்சிருவாருங்கிற அச்சத்துல சீமான் தனிச்சு தான் போறாரு. தனிச்சுங்கிறதுல தெளிவா நிற்கிறாரு. அதனால் அவரை நான் காயப்படுத்த தான் நினைக்க வேண்டியதில்லை. அண்ணாமலை முயற்சி பண்ணாரு. அது நடைமுறை சாத்தியமாயிட்டுன்னா நாங்களும் முயற்சி பண்ணணும். ஆர்டி டீமும் முயற்சி பண்ணணும். நடைமுறை சாத்தியமாயிட்டுன்னா தமிழ்நாட்டில் பாதிக்கு மேற்பட்ட இடங்கள்ல 3வது பேர் ஒன்று எடப்பாடி பதறிட்டார். ஸோ 3வது பெயரக்கூடாது, 2வது இடத்த உறுதி செய்யணும்னு தான் இந்த அணிக்கே வந்திருக்கிறார் அவர். இப்போ 2வது இடத்த உறுதி பண்றதுக்கு அவரோட அரசியலை பண்றாரு. அமித்ஷா என்ன நினைக்கிறாரு? எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிறது தேமுதிகவுக்கு தெரியும். பாமக அதிமுக நம்பியே 19 ஜெயிக்கல, 21 ஜெயிக்கல. விக்கிரவாண்டியிலே அந்த ஓட்டெல்லாம் திமுகவுக்கே போயிட்டு, அது பாமகவுக்கும் நல்லா தெரியும். தேமுதிகவுக்கு ராஜ்யசபாவும் கிடைக்கல. எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, அது அந்த கூட்டணிக்குள்ள என்ன ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு எப்படி வரும் நமக்கு தேராதுங்கிறதும் தேமுதிகவுக்கும் தெரியும். கிருஷ்ணசாமியே 1/2% எடுத்தவரே எடப்பாடியால தேராதுன்னு விட்டுட்டு போயிட்டாரு. முபாரக் மட்டும்தான் இருந்தாரு. அண்ணாமலை எதிரணிய பலப்படுத்தி அவர் ஒரு அணி அமைச்சு நம்மளை கீழே தள்ளிடுவாரு, தேய்ச்சி தள்ளிடுவாரு, பல தொகுதிகளில் டெபாசிட்களை வச்சு 3வது தள்ளிடுவாரு சட்டமன்றத்தில் என்ன இந்த அணிக்குள்ள வந்திருக்கிறாரு. இதுதான் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இதுவரை நடந்த டீல். இதுல சீட் ஷேரிங்காக அமித்ஷா போராடுறாரு. இந்த போராட்டத்துல சீட் ஷேரிங்ல இதுவரை தமிழிசைய கிளியர் கட்டா தென்சென்னையே கொடுக்காம 5 சோதினி காலி பண்ணி விட்டுட்டாரு. எல்முருகனை பாமகவோட அதிக சீட்டு பாஜகவுக்கு கொடுத்தா அது வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அன்னைக்கே பழுதாயிடும்னு சொல்லி பாமகவை 10.5 கொடுத்து 223 தள்ளினவர் பாஜகவுக்கு 20 தள்ளிட்டார். இப்ப இதே எல்லா வித்தைகளையும் காட்டுவார். இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை தான் அரசியல்ல அடிச்சு விளையாடுறாரு. எடப்பாடி பழனிசாமியை டைரக்டா அடிக்கல, இன்டைரக்டா ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. எல்லா பாஜக தலைவர்கள்ட்டையும் இப்படி போனா இந்த அவரு போலீஸ் ஆபீசரா இருந்து வந்தவர் தான். அவர் சொன்னது ஆர்எஸ்எஸ் காரங்க எந்த மாநிலத்தை விடையும் அதிக உயிர்களை தியாகம் பண்ணது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் தொடர்ந்து கோவை குண்டு வெடிப்புனாலும் சரி, சேலம் ஆடிட்டர் ரமேஷ்னாலும் சரி, பல பல இந்து காரியகர்த்தாக்கள் வந்து உயிர் பலியாயிருக்காங்க, தியாகம் செய்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேற எந்த மாநிலத்தையும் விட அதிகம் பேர் ஆர்எஸ்எஸ் கேடர்ஸ் வந்து உயிர் தியாகம் பண்ண மாநிலம் தமிழ்நாடு. இந்த மாநிலத்தில் வந்த 11.4க்கும் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரன்னு சீட்டு வாங்காம எடப்பாடி கிட்ட ஏமாந்து போனா 24ல் கலத்தி விட்டது மாதிரி 29ல் கலத்தி விட்டுருவாருன்னு அண்ணாமலை கம்ப்ளீட்டா இந்தியா ஃபுல்லா உள்ள பிஜேபி லீடர்ஸ் மோடி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ் எல்லாத்துக்கிட்டையும் இப்போ கோயம்புத்தூர் வந்த சவுகான்ட்டையும் தமிழ்நாடு பொசிஷன்ல தெளிவா அதை விளக்கியிருக்கிறாரு. இப்படி அமித்ஷா வந்து பாஜகவில் உள்ள முடிவெடுக்கக்கூடிய அனைவர்கிட்டையும் விளக்குனதன் விளைவு தான் எடப்பாடி வந்து 99 ஜெயலலிதா மாதிரி ஒன்றும் இல்லை. எடப்பாடி வந்து 2009 ஜெயலலிதா மாதிரியும் இல்லை. எடப்பாடி அணிக்கும் என்டிஏக்குள்ள வித்தியாசம் 5% தான். எடப்பாடி அணிக்கும் இந்தியா கூட்டணி திமுக அணிக்கும் உள்ள வித்தியாசம் 24%. ஸோ ஸ்டாலினை எடப்பாடி பிடிக்கணும்னா மிகப்பெரிய அணி அமைச்சாகணும். அந்த மிகப்பெரிய அணி அமைக்கிறதுக்கு எடப்பாடி வந்து ஒரு 117 சீட்டோட நின்றுக்கிடணும். மீதி 117 சீட்டு ஆட்சியில் பங்குன்னு பிஜேபி அவங்களுக்கு எடப்பாடி இருக்கிறதுல பாதி அளவு, பாமக 2 பாமகவும், தேமுதிக, நடிகர் விஜய், இப்படி இன்னும் பலர், இப்படி ஒரு அணியை கட்டமைச்சு திமுக கழகத்துக்கு ஃபைட்டை கொடுக்கணும்னு அமித்ஷா நினைக்கிறாரு. அதோட அந்த வெள்ளோட்டம் தான் ஆட்சியில் பங்குங்கிறத அமித்ஷா சொல்றாரு. ஆட்சியில் பங்குன்னு அமித்ஷா கேட்கறது பாஜகவுக்கு மட்டும் கேட்கல, அது பாமகவுக்கும் சேர்த்து தான் கேட்கிறாரு. கிருஷ்ணசாமி வந்து அவருக்கும் அந்த ஆட்சியில பங்குங்கிறதான் கேட்கிறாரு. பன்னீர்செல்வம் அணிக்கும் கேட்கிறாரு. கேட்கிற மாதிரி தெரியும், வலியுறுத்துற மாதிரி தெரியுது, வேணும்னு புடுங்குற மாதிரி தெரியுது. அது புடுங்குற மாதிரி தெரியறதுல தன்னோட இமேஜ் போயிடும். ஏற்கனவே சீமானும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுடன் ஒட்டும் உறவும் இல்லைன்னு நின்னாங்க. அவர் 8 எடுத்தாரு, இவர் 19.4 எடுத்தாரு, அவர் 8.2 எடுத்தாரு. அவர் நிலையான ஒரு கொள்கையோட நிற்கிறாருன்னு மக்கள் மத்தியில அவருக்கு இமேஜ் வந்து பயங்கரமா ஏறுது. எடப்பாடி பல்ட்டிசாமி தான் மக்கள் எடப்பாடியை பார்க்குறான்.
அப்போ பழனிசாமி ஆட்டு ஆன பிறகு மீண்டும் இதுல விட்டு கொடுத்தா இமேஜ் போயிடும், லீடர்ஷிப் போயிடும். 2வது இடத்த காப்பாத்திக்கிட்டு கட்சியை தான் விருப்பப்படக்கூடிய ஆள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் எடப்பாடி அரசியல் பண்றாரு. ஜெயிக்கிறதுக்கு அரசியல் பண்ணல. அவரே கிளாரிட்டி இல்லாம பல விஷயங்களை பேசுறாரு. 30 லட்சம் பேருக்கு இது உரிமை தொகையை மீண்டும் இது ஆட்சிக்கு வந்தா ஸ்டாலின் வந்து அதை நீக்கிடுவாருலாம் பேசுறாரு, கொடுக்க மாட்டாருலாம் பேசுறாரு. அப்ப ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு மீண்டும் வருவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவர் மனசுல பதிஞ்சிட்டு. ஏன்னா நீங்க ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த 2001 நிலைமையோ 11 நிலைமையோ இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஸ்டாலின் வந்து கலைஞரோட அந்த தவறுகள் வந்து பாடம் படிச்சு புத்திசாலித்தனமாகி ஒரு ஷார்ப் ஏஜ்டு பிரெயின் உள்ள லீடராட் ஆகி என்ன நாம 47 எடுத்துட்டோம், அதனால ஒன்றும் கவனக்குறைவா இருக்காண்டாம், அபண்டன் காஸ்டன்ல பிளே பண்ணுவோம், ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட பிளே பண்ணுவோம், தேமுதிக உள்ள எடுத்துருவோம்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால்தான் கூட்டணியில் புதிய கட்சிகள் வரும்னு சொன்னது. தேமுதிக மையமா வச்சுதான் அந்த கருத்தை அவரு பலமா சொன்னார். அது ஒரு 2.5% ஓட்டு. அப்போ இங்க உங்களுக்கு நியர்லி 50% ஓட்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு மு.க. ஸ்டாலின் தெளிவா வந்துருவாரு. எதிரணி சிதறிப்போய் கிடக்குது. சீமானே இப்போ கொஞ்சம் ஏறி வாராரு. அப்ப ஏற்கனவே 2021 சீமான் எடுத்த வாக்கு 6.5%, 6.8, 6.5, நியர்லி 6 to 7% ஓட்டு எடுத்தாரு. அதிமுக அன்னைக்கு இரட்டை தலைமை ஆட்சியை இழந்தது ஒரு 5% தான் ஆட்சியை இழந்தாங்க. ஸோ சீமானோட இந்த வளர்ச்சியும் சீமானோட இந்த முன்னெடுப்புகளும் கள அரசியலும் களத்துல நின்று அவர் போராடுறதும் எடப்பாடிக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ஆனா ஸ்டாலின் அதை மட்டுமே கவனிக்கல. சீமான் தனிச்சு நின்றுட்டாலே போதும், நம்ம 2021 வந்த மாதிரி ஆட்சிக்கு வந்துடலாம், இபிஎஸும் ஓபிஎஸும் பிரிஞ்சிட்டாங்க, அதுல 13% வாக்குகள் எடப்பாடிக்கு காலி ஆயிட்டு, ஸோ நாம ஈஸியா ஜெயித்திரலான்னு ஸ்டாலின் நினைக்கல. கவனமா ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தணுங்கிறதுக்காக புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு மாசம் 1ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் வந்து தெளிவா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப எடப்பாடி கிட்ட வேற கட்சியும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை. மெகா கூட்டணி அமைப்புன்னு 2024 சொன்னாரு. நான் தான் சொன்னேன், 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரமாட்டாங்கன்னு. வரவே இல்லை யாரும். முபாரக்கு, புதிய தமிழகம், தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. தேமுதிக அதை நான் மறுக்க வரல. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, பிரேமலாதா அம்மையாரோட பிரச்சார பலம், விஜய பிரபாகரன் கேண்டிடேட் ஆனது, எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த இடஒதுக்கீடு விவகாரத்துல பாமக போதும், தேமுதிக தேவையில்லை, தேமுதிகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு 2021 முடிவெடுத்தவர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி. காலக்கொடுமை அவர் மீண்டும் தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாச்சு. அதைத்தான் நாம சொன்னோம், அதிமுக பிளவுபட்டதுல எடப்பாடி சிரமப்படுறாருன்னு. இன்னைக்கும் ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு பிளவுபட்டதுனாலதான் நாங்க தனியாட்சி தான்லாம் அவர் கதற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. அல்லது இந்த கொஸ்டினே வந்திருக்கிறாரு. 2021 பாஜக 20 சீட்டு வாங்கிட்டு போனாங்க, பாமக 23 சீட்டு வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு பாமக எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடி கிடையாதுங்கிறாங்க. இப்போ நீங்க பாஜக கூட வரதுக்கு முன்னாடியும் மந்தம் பிறகும் எடப்பாடியை நம்பி யாரும் வந்திருக்கா? ஒரு முக்கிய தலைவர், தனிச்சு போட்டியோட தலைவர் என்கிட்ட பேசும்போது சொன்ன கருத்து தான், அண்ணே எடப்பாடியை நம்பி யாரும் வரலையே, எடப்பாடியை நம்பி தான் ஜெயிக்காதுன்னு எல்லாம் நினைக்கிறானே, இனிமே எடப்பாடி எங்க தேர்வாருங்கிறதானே எல்லாரும் கருத்தாட்டும் இருக்குது. ஏசி சண்முகம் பாஜக கூட இருக்கிறாரு, பாரிவேந்தர் பாஜக கூட இருக்கிறாரு, ஐஜேகே பேரை சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஆனா பாஜக கூட தான் பாரிவேந்தர் இருக்காரே தவிர எடப்பாடி கூட இல்லை. பேசியிருக்கலாம், எடப்பாடி கிட்ட அலைபேசியில பேசியிருக்கலாம். ஜான் பாண்டியன் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணி பேசுறாரு, கிருஷ்ணசாமி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணி பேசுறாரு. நம்ம விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு விஜய் அடிக்க தான் செய்யறோம். பட் விஜய் ஆப்ஷனை ஒருத்தர் ஓபன் பண்ணிட்டா அந்த உண்மையை நம்ம மறைச்சு பேச மாட்டோம். பல நிரூபிக்காதவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறத மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதான் உண்மை. 26 தான் விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியும். தனிச்சு போட்டிட்டு நிரூபிக்கிறாரா, கூட்டணியில் போய் நிரூபிக்கிறாரா, யார்ட்டும் சீட்டை கொடுத்து நிரூபிக்கிறாரா, வாங்கி நிரூபிக்கிறாரா, 214 போட்டு நிரூபிக்கிறாருங்கிறது 26 தான் தெரியும். பட் எடப்பாடி கூட கூட்டணியில் இருந்த கிருஷ்ணசாமி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு, என்டிஏல இருந்த ஜான் பாண்டியன் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு, என்டிஏல இருந்த அன்புமணி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. எடப்பாடி கூட்டணியில் இருந்த தேமுதிக பிரேமலதா அம்மையார் ஸ்டாலின் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. எடப்பாடி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணல, ஸ்டாலின் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. இதுதான் எடப்பாடிக்கு நிலைமை. நீங்க இடைத்தேர்தலில் 4வது போயிருக்கீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே
சில 100 வாக்குகள் 300 வாக்குகள் தான் நினைக்கிறேன். எடுத்து பாருங்க ஐயா. 2016ல நாம் தமிழர் கட்சிக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் என்ன வாக்குன்னு பாருங்க ஐயா. சில 100 வாக்குகள், ஒரு பெரிய நாடார் பெல்ட் 70% நாடார் உள்ள இடத்துல நாம் தமிழர் சீமானால சில 100 வாக்குகள் கூட எடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு அதே இடத்துக்குள்ள 3வது இடம் வந்து 10,000 ஓட்டு எடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை 4வது தள்ளிட்டாரு 7,000 ஓட்டு கிட்ட. இவர் 5%, ஒரு 3.5%. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாம 7% வாக்குகளை சீமான்ட்ட இழந்தது மட்டுமல்ல, விளவங்கோட்டிலையும் சீமானுக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில போயிருக்கிறாரு 8%. நெல்லையில, சேலத்தில் எடுக்கும்போது நெல்லையில 38% எடுக்கணுமா வேண்டாமா? விழுப்புரத்திலும் சேம்பரத்திலும் 35 எடுக்கும்போது தேனிலையும் ராமநாதபுரத்திலையும் வாக்கு எடுக்கணுமா வேண்டாமா? எடுக்க முடியல. அதிமுகவின் தன்மை மாறிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி 2 ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுறாரு. அவருக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு இவங்களுக்கு துணிவும் இல்லை, தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. அவர் தெளிவா அடிச்சு பேசினாரு. 2 ஜாதி கட்சியாட்டு போயிட்டு அதிமுகன்னு. காரணம் பூத் வைஸ் அனாலிசிஸ். ஈரோடு கிழக்கு பார்த்தா அங்க பறையரு, செங்குந்தரு, நாயுடு, அருந்ததியர் போன்ற சமூக மக்கள் மத்தியிலெல்லாம் ஜெயலலிதா காலத்துல 35-40% இருந்தது, 10-12% சுருங்கி போச்சு. இந்த சூழ்நிலையில யதார்த்த நிலைமை தெரிஞ்சும், களம் இதுதான்னு தெரிஞ்சும், அணி மாறினதுல ஒரு பல்ட்டி அடிச்சது மாதிரி இமேஜ் போனதுனால கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்கிட்டா இமேஜ் மொத்தமா போயிருங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இறுக்கி பிடிச்சு அதிமுக ஆட்சி அமைக்கும்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதிமுக தான் பிரதமரை முடிவு பண்ணும்னு சொன்னவரு எடப்பாடி பழனிசாமி. மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னவரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப அதிமுக ஆட்சிக்கே வராதுங்கிற முழு நம்பிக்கையில ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா 30 லட்சம் பேருக்கு இப்போ விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாரு இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு சொல்றாரு. எப்படி தேர்தல் வந்து 26 முடிஞ்சா போயிட போகுது, தொடர்ந்து தேர்தல் வந்துட்டு தானே இருக்கும், எப்படி ஸ்டாலின் அதை ஸ்டாப் பண்ணிட முடியும்? ஸோ ஸ்டாலின் 30 லட்சம் பேருக்கு அதை கொடுக்குறாருங்கிறதும், இப்போ மெம்பர்ஷிப் டிரைவில் பெரிய மெம்பர்ஷிப் வருதுங்கிறதும் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துட்டாரு. நம்ம 2வது இடத்துக்கு தான் அரசியல் பண்ணணும், அதில் தெளிவாக நின்று அதை அரசியலை பண்ணுவோம். ஸ்டாலினை மாற்றணுங்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இல்லை. 2வது இடத்த கோட்டை விட்டுறக்கூடாது. அண்ணாமலை 18% அண்ணாமலை தேமுதிகவின் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ஒருவேளையில் 8% சீமானை முன்னிறுத்தினார்னா நாம் பல இடங்களில் 3வது போயிடுவோம். அதற்கான ரேகைகளை 24 நம்ம பார்த்துட்டோம். அது 1/3ங்கிறது 2/3 70% ஏறி போயிடக்கூடாது. அதனால அவர் இன்னைக்கு தெளிவாக அசாண்டேட்டு 2வது இடத்த காப்பாற்ற போதுன்னு அவருக்கு அரசியலை பண்றாரு. இந்த அரசியலின் ஒரு வெளிப்பாடு தான். ஆட்சியில பங்குங்கிறது கிடையாது. ஒரு 20% வாக்கை வச்சுக்கிட்டே நாங்கள் தனி ஆட்சி அமைப்போம்னு அவர் வந்து 24ல் விட்ட பீலாவை இப்பவும் விடுறாரு. வெத்து பீலாவை விடுறாருன்னு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமே தெரியும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.